வணக்கம். இன்றைக்கு ஈரான் அமெரிக்க போரின் 35வது நாளில் அமெரிக்க இராணுவத்துக்குள் மிகப்பெரியொரு குழப்பம், அமெரிக்க இராணுவத்தின் தலைமை பீடத்திற்குள் மிகப்பெரியொரு குழப்பம் ஏற்பட்டிருப்பதான செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கின்றன. அமெரிக்காவின் பாதுகாப்பு செயலாளர் அதாவது போர் செயலாளர் என்று கூறப்படுகின்ற பீட் ஹெசத் அமெரிக்க இராணுவத்தின் முக்கிய தலைகளை துண்டித்திருப்பதாக கூறப்படுகிறது. கடந்த 24 மணி நேரத்தில் அவர் தனது இராணுவ தலைமை தளபதியையும் அதன் பயிற்சி பிரிவின் தலைவரையும் மற்றும் தலைமை மதகுருவையும் பணி நீக்கம் செய்திருக்கின்றார். மத்திய கிழக்கில் போர் தீவிரமாக நடந்து கொண்டிருக்கின்றது. ஆயிரக்கணக்கான அமெரிக்க வீரர்கள் அங்கு அனுப்பப்படுகிறார்கள். ஈரான் போரின் மிக முக்கியமான கட்டத்தில் அமெரிக்கா அதை நெருங்கி கொண்டிருக்கின்ற நேரத்தில் இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கின்றது. இத்தகைய கடுமையான சீர்குலைக்கும் பணிகளை செய்து ஹெக்சத் ஏன் தனது படைகளை முடக்க வேண்டும் என்ற கேள்விகள் இப்போது பலரையும் ஆட்டி படைக்கின்றது. அதாவது இதை கற்பனை செய்து பார்க்கும்போது முழு இராணுவத்துக்கும் பொறுப்பானவர், அனைத்து வீரர்களுக்கும் பயிற்சி அளிப்பதற்கு பொறுப்பானவர், அவர்களின் ஆன்மீக தேவைகள் அனைத்தையும் கவனிப்பதற்கு பொறுப்பானவர்கள் அனைவரும் ஒரே நாளில் நீக்கப்பட்டு விட்டனர். அதற்கு பதிலாக தலைமை தளபதி என்று ஒருவர் மட்டும், அவர் ஹெக்சத்தின் முன்னாள் உதவியாளராக இருந்தவர், நியமிக்கப்பட்டுள்ளார். இது ஏன் என்ற கேள்விகளை எழுப்பியிருக்கின்றது. அண்மையில் உங்களுக்கு தெரியும், அமெரிக்காவின் முப்படைகளின் பிரதானியான ஹெயின் அவர் கூட ஒரு 4 நட்சத்திர அதிகாரியை ட்ரம்ப் முறைகேடாக நியமித்ததாக கூறப்பட்டிருந்தது. இவையெல்லாம் ஏன் என்பதை பலர் கேட்கின்றனர். வரவிருக்கும் காரணமாக, அதாவது இந்த தற்போதைய அமெரிக்க நிர்வாகம் எடுக்கின்ற நடவடிக்கைகளுக்கு அவர்கள் ஒருபோதும் ஒப்புக்கொண்டிருக்காததால் இந்த முடிவு வந்ததா என்ற கேள்விகளும் இருக்கின்றது. இது ஒரு அபசகுனம் என்றும் கூறுகிறார்கள். இருண்ட மற்றும் ஆபத்தான நாட்கள் வரவிருக்கின்றன என்றும் கூறுகிறார்கள். ஒரு போரின் நடுவில் உங்கள் இராணுவ தலைமை தளபதியை எந்த காரணமும் இல்லாமல் நீங்கள் பணிநீக்கம் செய்ய மாட்டீர்கள். அது என்ன நடக்கப் போகிறது என்பதற்காகவே அவரை பணி நீக்கம் அடுத்து என்ன நடக்கப் போகிறது என்பதற்காகவே நீங்கள் அவரை பணி நீக்கம் செய்வீர்கள். பீட்டர் ஹெசத் ஏப்ரல் 2 அன்று ஜெனரல் ராண்டி ஜார்ஜை தொலைபேசியில் அழைத்து உடனடியாக ஓய்வு பெறுமாறு கூறியிருக்கின்றார். சில மணி நேரங்களிலேயே பென்டகனும் அதனை உறுதி செய்திருக்கின்றது. எந்த காரணமும் கூறப்படவில்லை, பகிரங்கமாகவும் எதுவும் தெரிவிக்கப்படவில்லை, தனிப்பட்ட முறையிலும் எதுவும் கூறப்படவில்லை. ஒரு மூத்த இராணுவ அதிகாரி ஃபாக்ஸ் நியூஸிடம் ஹெக்சத் ஜோர்ஜுக்கு எதையும் வழங்கவில்லை என்று கூறியிருக்கின்றார். அதாவது இந்த ஃபாக்ஸ் செய்தி நிறுவனத்தின் செய்தியின் அடிப்படையில் ஹெக்சத் ஜார்ஜுக்கு எந்த காரணமும் கூறவில்லை, அவரை ஏன் பதவியிலிருந்து விலக்குகிறேன் என்பதற்காக. பதிவு செய்யப்பட்ட எந்த முறைகேட்டு குற்றச்சாட்டுகளும் இல்லை. அதாவது நீக்கப்பட்ட அதிகாரி மீது எந்த முறைகேட்டான குற்றச்சாட்டுகளும் இல்லை. மற்றது ஆப்ரேஷனல் ஃபெயிலியர் என்று சொல்கிறது, செயற்பாட்டு தோல்வியும் இல்லை. அவர் எந்த ஒரு படை நடவடிக்கையிலும் அவர் தோல்வியடைந்ததாகவும் இல்லை. கொள்கை ரீதியாக கருத்து வேறுபாடும் இல்லை. வெறும் ஒரு தொலைபேசி அழைப்பும் கடந்த 20 ஆண்டுகளில் அமெரிக்காவின் மிக முக்கிய போர் நடவடிக்கையின் நடுவில் முடிவுக்கு வந்த ஒரு தொழில் வாழ்க்கையும் மட்டுமே இதை எடுத்து கூறுகின்றன. ஹெக்சத் நீக்கிய 24வது ஜெனரல் அல்லது அட்மிரல் ஜார்ஜ் ஆவார். ஆனால் அவர் 24வது நபர் அல்ல, அவர்தான் முக்கியமானவர், இராணுவ தலைமை தளபதி. அவர் ஒரு ஜனாதிபதியின் நோக்கத்திற்கும் வீரர்களை ஒரு கடற்கரை வழியாகவோ அல்லது ஒரு சுரங்கப்பாதை வளாகத்துக்குள்ளாகவோ அனுப்பும் உத்தரவுக்கும் இடையில் யாருடைய கையொப்பம் இருக்கிறதோ அந்த மனிதர் தான் அவர். அதாவது 82வது வான்வழி படையணி தற்போது நிறுத்தப்பட்டு வருகின்றது. 31வது MEU எனப்படும் மெரைன் படையணிகளும் USS டிப்போலியில் நிறுத்தப்பட்டிருக்கின்றனர். JSOC படையினர் இஸ்ரேல், யோர்டான், சவுதி அரேபியா மற்றும் ஐக்கிய அரபு அமீரகத்தில் உள்ள முன்னணி தளங்களில் நிறுத்தப்பட்டிருக்கின்றனர். ஈரானின்
90% எண்ணெய் ஏற்றுமதியை கொண்ட காக் தீவு ஒரு கடற்கரையிலிருந்து, அதாவது ஈரான் கடற்கரையிலிருந்து 16 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கின்றது. அந்த கடற்கரையை அந்த கடற்கரையில் ஒரு தரையிறக்கத்தை மேற்கொள்வதா வேண்டாமா என்பதை யாரோ ஒருவர் தீர்மானிக்க வேண்டும். மேலும் அந்த அணுகுமுறை நிகழ வேண்டுமா என்று ஆலோசனை வழங்குவதற்கே வேலையாக இருந்த அந்த 4 நட்சத்திர தளபதி போர் இன்னும் 2 அல்லது 3 வாரங்களில் தொடங்கும், அதாவது உக்கிரமாக ஆரம்பிக்கும் என்று அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் நாட்டு மக்களுக்கு உரையாற்றிய 48 மணி நேரத்தில் நீக்கப்பட்டிருக்கின்றார். அவருக்கு பதிலாக துணை தளபதி கிறிஸ்டோபர் லெனேஃப் நியமிக்கப்பட்டுள்ளார். இந்த நியமனத்துக்கு முன்பு அவர் ஹெக்ஸத்தின் மூத்த இராணுவ உதவியாளராக இருந்தார். செயலாளரின் கைப்பட்டியை சுமந்த அந்த மனிதர் இப்போது செயலாளர் மறுவடிவமைத்து வரும் இராணுவத்திற்கு தலைமை தாங்கப் போகின்றார். கட்டளை தொடர் அறுபடவில்லை, அது சுருங்கிவிட்டது. ஒரு தொலைக்காட்சி ஸ்டுடியோவில் ஒரு போர் உத்தரவிற்கும் இடையிலான தூரம். உத்தரவை பிறப்பிக்கும் நபரால் தனிப்பட்ட முறையில் தேர்ந்தெடுக்கப்படாத இடைத்தரகர் அல்லாத நிலைக்கு சரிந்துவிட்டதென்று இதனை கூறலாம். எந்த காரணமும் கூறப்படவில்லை. அதுதான் ஒரு அறிகுறி. ஒரு நெருக்கடியின் போது விளக்கமின்றி ஒருவர் நீக்கப்படும் போது அந்த நெருக்கடியே அதற்கு விளக்கமாக அமைகின்றது. ஜோர்ஜ் ஏதோ ஒன்றை எதிர்த்திருக்கின்றார் அல்லது எதிர்க்கவிருக்கின்றார். அதாவது தரை தாக்குதல் நடவடிக்கையை அவர் எதிர்க்கலாம் அல்லது அதற்கு அவர் சம்மதிக்காமல் விட்டிருக்கலாம். மின் உற்பத்தி நிலைய தாக்குதல்கள், கார் தாக்குதல்கள் அல்லது ஈரானின் உட்கட்டுமானங்கள் மீதான தாக்குதல், இவற்றை அவர் எதிர்த்திருக்கலாம். அவர் வெளியேறச் சொல்லப்பட்ட அதே நாளில் கராச்சியில் உள்ள ஒரு நெடுஞ்சாலை பாலத்தை அமெரிக்காவின் வான்படை தகர்த்து அளித்திருக்கின்றது. அது அங்குள்ள பதற்றத்தை மேலும் அதிகரித்திருக்கின்றது. அடுத்த 2 வாரங்களில் பின்வாங்காத ஒரு தலைமை அதிகாரி தேவைப்படுகிறார் அமெரிக்காவுக்கு. மேலும் பென்டகன் ஹெசத்தின் உதவியாளராக பயிற்சி பெற்ற ஒருவரை நியமிப்பதன் மூலம் அந்த பிரச்சனையை தீர்த்துள்ளது. அதாவது அவர் இராணுவ நலன்களையோ அல்லது இராணுவ உத்திகளையோ முதன்மைப்படுத்தப் போவதில்லை. மாறாக ஹெசத்தினது அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பினது முடிவுகளையே அவர் பரிந்துரை செய்ய போகின்றார். ஃபாக்ஸ் நியூஸின் முன்னாள் வார இறுதி தொகுப்பாளர் ஒருவர், அதாவது ஹெசத் முன்னாள் ஃபாக்ஸ் நியூஸில் தான் பணியாற்றி கொண்டிருந்தவர் இராணுவத்திலிருந்து ஓய்வு பெற்ற பின்னர். அதாவது ஃபாக்ஸ் நியூஸின் முன்னாள் வார இறுதி தொகுப்பாளர் ஒருவர் ஈராக் மற்றும் ஆப்கானிஸ்தானில் போர் பணிகளை மேற்கொண்ட ஒரு 4 நட்சத்திர ஜெனரலை பணி நீக்கம் செய்து அவருக்கு பதிலாக தனது முன்னாள் உதவியாளர் ஒருவரை நியமித்துள்ளார். மேலும் வரலாற்றில் முதல் முறையாக அமெரிக்க வீரர்களை ஈரானிய மண்ணில் இறக்கக்கூடிய அடுத்த முடிவு எடுக்கப்பட வேண்டிய ஒரு நொடிப்போரின் போது அதை செய்திருக்கின்றார். அதாவது எல்லோரும் ஈரான் மீதான தரை தாக்குதலை அமெரிக்கா நடத்தப் போகின்றது என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற சமயத்தில் இந்த முக்கிய மாற்றம் நடந்திருக்கின்றது. எந்த விசாரணையும் நடத்தப்படவில்லை, எந்த முறைகேடும் சுட்டிக்காட்டப்படவில்லை. ஏப்ரல் 3 அன்று இராணுவம் தான் தேர்ந்தெடுக்காத ஒரு புதிய தலைமை அதிகாரியுடன் தான் தொடங்காத ஒரு போரில் முந்தைய தலைமை அதிகாரியால் செயல்படுத்தப்பட்ட நம்ப முடியாத ஒரு கட்டத்துக்கு தயாராகி வந்து நிற்கின்றது. ஜார்ஜ் ஏன் பணி நீக்கம் செய்யப்பட்டார் என்பது கேள்வி அல்ல. கட்டிடத்தில் உள்ள ஒவ்வொரு ஜெனரல்களுக்கும் காரணம் தெரியும். கேள்வி என்னவென்றால், அடுத்த 14 நாட்களில் என்ன உத்தரவு வரப்போகின்றது? அது கட்டளை தொடரில் வேண்டாம் என்று சொல்லியிருக்கக்கூடிய ஒரு மனிதரை நீக்க வேண்டிய கட்டாயத்தை ஏற்படுத்தியது என்பதுதான் உண்மை. போருக்கு இல்லை என்ற அல்லது அதிகார வரிசைக்கு எதிர்ப்பாளர்கள் யாரும் இல்லை. அதாவது போரை மறுக்கின்ற, அதிகாரத்துக்கு எதிராக போரை மறுக்கின்ற எவரும் அந்த கட்டிடத்துக்குள் இருக்கக்கூடாது என்பதே இதன் அர்த்தமாகும்.
மேலும் அடுத்த கட்டத்தை தடுப்பதற்கும் யாரும் இல்லை. அதாவது அடுத்த கட்டத்தை தடுப்பவர்கள் எல்லோரும் வீட்டுக்கு அனுப்பப்படுகிறார்கள். ஒரு தீவிரமான போரின் நடுவில் முறைகேட்டை காரணம் காட்டாமல் உங்கள் இராணுவ தலைமை அதிகாரியை பணி நீக்கம் செய்வது வழக்கமானதல்ல. அது நடக்கும், ஆனால் அரிதாகவே. அவருக்கு பதிலாக நியமிக்கப்பட்டவர் கிறிஸ்டோபர் லானஃப். இவர் ஹெக்ஸின் நிர்வாக உதவியாளராக பணியாற்றியவர். அதிகாரிகளுக்கான செய்தி தெளிவாக உள்ளது. அனுபவத்தை விட விசுவாசமும் ஒத்துழைப்புமே முக்கியம். காக் தீவுக்கு அருகில் ஒரு தரை தாக்குதலுக்காக பென்டகன் 50,000 துருப்புக்களையும் விமானந்தாங்கி கப்பல் குழுக்களையும் மற்றும் கடற்படை பிரிவுகளையும் நிலைநிறுத்தி கொண்டிருக்கும் நேரத்தில் இந்த அனர்த்தம் நிகழ்ந்திருக்கின்றது. இந்த பணி நீக்கம் ஒரு தரைவழி படையெடுப்புக்காக களத்தை சீரமைப்பதற்காக செய்யப்பட்டதா அல்லது வெறுமனவே தனிப்பட்ட கருத்து வேறுபாடுகளில் செய்யப்பட்டதா என்பது இன்னும் ஊகமாகவே உள்ளது. ஆனால் ட்ரம்பின் கற்கால உரைக்கு பிறகு உடனடியாகவே இது நிகழ்ந்திருக்கின்றது. இதை புறக்கணிக்க இயலாது. எச்சரிக்கையாக இருக்க அறிவுறுத்தக்கூடிய ஒரு தலைமை அதிகாரி நீக்கப்பட்டிருக்கின்றார். ஹெக்ஸத்தினால் தனது பதவியை பெற்ற அவருக்கு பதிலாக நியமிக்கப்பட்டவர் பதவியேற்றுள்ளார். இது பாதுகாப்பு செயலாளர் பெறும் ஆலோசனை, அதாவது பாதுகாப்பு செயலாளரின் கைக்குள் இராணுவத்தை கொண்டு சென்றிருக்கின்றது. ஈரான் போன்ற ஒரு பெரிய மலைப்பாங்கால் நிலப்பரப்பை கொண்ட நாட்டிற்குள் தரைப்படைகளை அனுப்புவதற்கு எதிராக ஜார்ஜ் வெளிப்படையாகவே கருத்துக்களை தெரிவித்திருந்தார். அதாவது நிஜமான ஹெக்ஸை பொறுத்தவரையில் நிஜமான பொம்மைகளை கொண்டு போரை விளையாட துடித்து கொண்டிருக்கிறார். அதாவது அனுபவசாலிகளை எல்லாம் வீட்டுக்கு அனுப்பிவிட்டு படைத்துறையில் அனுபவமற்றவர்களை கொண்டு அதாவது ஈரான் போன்ற மிகவும் ஒரு வலிமையான நாட்டுடன் அமெரிக்கா போரிடப் போகிறது. அதாவது அமெரிக்காவை பொறுத்தவரையில் ஒரு பேரழிவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது என்பதுதான் அதன் கருத்து. அதை யாரும் இனிமேல் தடுக்கப் போவதில்லை என்பதைத்தான் கடந்த 2 நாட்களில் இடம்பெற்ற சம்பவங்கள் எடுத்து காட்டுகின்றன. நன்றி.